நாலு மந்திரம் முடிச்சிட்டோம். அஞ்சாவது மந்திரம் பார்க்கணும். நாலாவது மந்திரம் வேண்டும் வேண்டும் ஐயடியார் உள்ளே விரும்பி என அருளால். அது நடத்திட்டோம், அப்படிதானே? அதாவது இறைவனை விரும்பும் மெய்யடியார், அடியார் நடுவில் இருக்கிறதுக்கு மெய்யடியார் உள்ளே விரும்பி என அருளால், அவங்களுக்கு மத்தியில் இருக்கிறதுக்கு நான் ஆசைப்பட்டேன். விரும்பி என்னை அருளால் ஆண்டாய், அப்படிப்பட்ட என்னை அடிமை கொண்டாய். அடியேன் இடர்களைந்த அமுதே, என்னுடைய பிறவியை நீ நீக்க. இடர்னு அந்த இடத்துல பிறவின்னு அர்த்தம். அருமா மணிமுத்தே, எத்தனை வார்த்தை பாருங்க. அமுதே, அருமா மணி முத்தே, தூண்டா விளக்கு. அமுது, மணி, முத்து, விளக்கு, சுடர், இவ்வளவு வார்த்தையை எடுக்கணும். பண்டிதமணிகிட்ட கொடுத்தீங்கன்னா இதுக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒரு காரணம் சொல்லுவார். ஏன் அமுதுனாரு, ஏன் மணினாரு, ஏன் முத்துனாரு, நம்மளே சொல்லி பார்க்கலாம். அமுதுங்கிறது பேரின்பம், மணிங்கிறது குரு, முத்துங்கிறது முத்தி அல்லது அருள், விளக்கு என்பது ஞானம். அப்படியே எவ்வளவோ சொல்லலாம். தூண்டா விளக்கின் தானே எரியும் விளக்கின் சுடரணையாய் தொண்டனேற்கும் உண்டாங்கோல். தொண்டனேற்கும் எனக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கணும். யார் கூட இருக்கிற வாய்ப்பு? அடியார்கள் கூட இருக்கிற வாய்ப்பு எனக்கும் கிடைக்கணும். அதைத்தான் நான் விரும்புகிறேன். அதற்கு அடிப்படையாக தேவை அன்பு. உண்டாங்கோல், வேண்டாதொன்று வேண்டாது, வேறு எதையும் நான் வேண்டலைன்ட்டார். வேறு எதையும் நான் வேண்டலை, மிக்க அன்பே மேவுதலை. மேவுதல்னா பொருந்துதல். எனக்கு எது மட்டும்தான் ஆசை? அன்பு வேணும். ஏன் இவ்வாறு மாணிக்க வாசகர் அன்பை கேட்கிறார்னா, இந்த அன்பு இருந்தால் எல்லாத்தையுமே என்ன செஞ்சிடலாம், அடைஞ்சிடலாம். அன்பு ஒரு சாதனம். அன்பு இருந்தால் அடியார்கள் இடத்துல இருக்கக்கூடிய வாய்ப்பெல்லாம் கிடைக்கும். அதனால எனக்கு எதை கொடுங்கன்னு கேட்குறாரு? அன்பை. மாணிக்க வாசகர் நிலையில் அவர் சாதனத்தை கேட்க வேண்டியதே கிடையாது. அவர் என்ன கேட்டாலும் இறைவன் கொடுப்பார். ஆனால் அவர் அன்பை தான் கேட்குறார். நம்மகிட்ட கேட்க சொன்னோம்னா நம்ம அந்த நம்ம தகுதிக்கு மீறி ஒன்றை கேட்போம், தகுதிக்கு மீறி ஒன்றை கேட்போம். இந்தியாவில் ஒரு பெரிய பதவி கொடுக்கலான்னு பார்க்குறோம். உங்களுக்கு 4-5 வருஷம் கழிச்சுன்னா ஜனாதிபதி போஸ்ட்டு கடலும் கேட்பீங்க. நம்ம இருக்கிறதுலே எது பெருசுன்னு. ஆனால் அதுக்கான தகுதியை பற்றி என்ன செய்ய மாட்டோம், கவலைப்பட மாட்டோம். ஆனால் மாணிக்க வாசகர் கேட்கல பாருங்கள், எந்த பயனும் கேட்கல. என்ன கேட்குறாரு? அன்புங்கிறது சாதனம். ஞானிகள் சாதனத்தை கேட்க வேண்டியது அவசியம் கிடையாது, ஆனால் கேட்குறார், அதை கேட்கிறார். அந்த மந்திரத்தை வைத்துக்கொண்டு அடுத்த மந்திரத்துக்கு போகணும். மேவும் உந்தன் அடியாருள். இந்த மந்திரத்தில் முதல் வரியை நம்ம கடைசியில் சொல்லணும், அப்போ தான் பொருள் புரியும். காவி சேரும் கயற்கண்ணாள். காவிங்கிறது குவளை மலர். குவளை மலர் போன்ற கண்ணை உடையவளாக அம்மை இருக்கிறாள். அம்மையினுடைய கண்களை குவளை மலருக்கு ஒப்பிடுவது அம்மையினுடைய அருள். என்ன தீக்கை? நயன தீக்கைக்கான ஒரு குறியீடு. அம்மை தன்னுடைய கண் வழியாக உயிருக்கு அருளை கொடுத்தல். நயன தீக்கைக்கான ஒரு குறியீடு தான் காவி சேரும் கயற்கண்ணாள். எது போன்ற கண்? மீன் போன்ற கண். கண்ணை ஏன் மீனோட ஒப்பிடுறாங்கன்னா, அதாவது உடம்பினுடைய இலக்கண லட்சணப்படி கண்ணு நடுப்பகுதி உயர்ந்து மற்ற 2 பகுதியும் ஒடுங்கி இருக்கணும். அதான் கண்ணுக்கு அழகு. சிலர் கண் அப்படி இருக்காது. அவங்கள தான் புறாமுட்டை கண்ணு இப்படிலாம் சொல்லுவாங்க கிராமங்கள். அவன் கண்ணு பெருசாக இருக்கும். ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் கண்ணுக்கு எப்போ அழகுன்னா நடுப்பகுதி உயரமாக இருக்கணும், 2 பக்கமும் ஒடுங்கி இருக்கணும். இது எதனுடைய இலக்கணம்? மீன். அதான் மாவடு. மாங்காய் வடுவும் அதே மாதிரி தான் இருக்கும். மத்தியில் உயரமாக இருக்கும், சைடில் ஒடுங்கி இருக்கும். கண்ணுக்கு அதான் அழகு. இந்த கண்ணுக்கு மையிடுறது அதிலிருந்து தான் வருது. அது சிலருக்கு அது அந்த மையை போட்டு இழுக்கும்போது அது இயல்பாக, அது அப்படி இல்லைன்னா அந்த மை போடும்போது அந்த இயல்பு வந்துடும். மையை போட்டு இழுத்து விடும்போது அந்த கண்ணுக்கு அந்த ஒடுங்கிய தன்மை வந்துடும். சரி, மையை நீங்கள் இடலையே, அதை ஏன் சொல்கிறீங்கன்னு கேட்கலாம். ரொம்ப காலத்துக்கு முன்பு வேடம் புனைந்த விசாரணை மன்றம்னு பட்டிமன்றம் நடக்கும் முதல்ல. இப்போ அது நடைமுறையில் இல்லை. இப்போ அறநிலைத்துறையில் அதெல்லாம் தடுத்துட்டாங்க. சாமியை புகழ்கிறதுக்கு பட்டிமன்றம் பேச சொன்னால் இவன் சாமியவே குறை சொல்கிறது. அதனால் கோயிலுக்குள்ளே பெரும்பாலும் இந்த விவாதங்களை எல்லாம் குறைச்சிட்டாங்க. இப்போ நடத்துகிறாங்க, தலைப்புகளை பொறுத்து. சாமி தலைப்புகளுக்கெல்லாம் அனுமதி குறைச்சிட்டாங்க. அப்போ நான் சுபாஷ் ஐயா மேக்கப் போட மாட்டார். ஏன்னா அவர் ஜட்ஜாக வருவார், நடுவர். நான் சுபாஷ் ஐயா, அன்பு சிசுமணி ஐயா, இவங்கெல்லாம் கர்ணன்,
யார் துரியோதனன் இந்த மாதிரி வேடங்கள் போடுவான். சுபாஷியே கிருஷ்ணர் வேடம் போடுவார். என்ன வேடம் போடுவார்? கிருஷ்ணர் வேடத்தை போடுவார். சில நேரங்களில் நடுவர் அவர் கிருஷ்ணர் வேடம் போடுவார். நடுவராக வர்றது ராமச்சந்திரன் ஐயா வருவார். நடுவருக்குரிய ட்ரெஸ்லேயே வருவார், ஜட்ஜி ட்ரெஸ்லேயே வருவார். அப்போ மேக்கப் மேன் கேரளாவிலேருந்து வருவாங்க. இந்த தென்னை மர ஓலை இருக்குல்ல, அதை கட் பண்ணி அதில் மைய தடவி வச்சு இப்படி இழுத்து விடுவாங்க, இப்படி இழுத்து விடுவாங்க. அது 4 நாள் ஆனாலும் போகாது. ஏன்னா எனக்கு பல தடவை போட்டிருக்காங்க. போகும்போது சேலை கொண்டு போகணும். சேலையை தான் நமக்கு ட்ரெஸ்ஸாக கட்டி விடுவாங்க. ராஜாக்கள் எல்லாம் சேலையை தானே கட்டியிருப்பாங்க. இப்படி கையில் போட்டு அப்படி பேசணும். இருக்கிறதுல ஒன்றுக்காகாத வேடம் தான் எனக்கு வரும், கெட்ட வேடம் தான் வரும். பெரியவங்களுக்கெல்லாம் நல்ல நல்ல வேடத்தை எடுத்துக்கிடுவாங்க. இது துரியோதனன், துச்சாதனன் அந்த மாதிரி தான் வரும். இருந்தாலும் அதையும் சமாளிப்போம். இதில் முக்கிய செய்தி என்னென்னா, அது நான் விரும்பி போகலை. ரெண்டாவது போனோம் என்னென்னா, அந்த நேரத்தில் வருவாய் தேவைப்பட்டது. நான் வெளிப்படையாக தான் எப்போவுமே பேசுவேன். அந்த நேரத்தில் நமக்கு என்ன தேவைப்பட்டது? வருவாய்க்காக தான் நான் போனேன். நான் விரும்பி போகலை. ஒரு கட்டத்தில் சுபாஷ் ஐயா இதெல்லாம் உனக்கு வேண்டாம், உன் நேச்சருக்கு நீ வந்து தனியாக பேச போன்னு சொல்லிட்டார். அது மாதிரி தான் இந்த மாதிரி தனியாக பேச ஆரம்பிச்சேன். அன்றைக்கி சம்பளம் கிடையாது, எனக்கு மறந்துடக்கூடாது. வருவாய் சமயத்தை வச்சு சம்பாதிச்சிங்களாம் கேட்கக்கூடாது. நான் வேறு வேலை கிடையாது, எனக்கு வேலைக்கு போகிறேன் என்ன கிடையாது, ஊதியம் இல்லை. இருந்தாலும் மிக குறைவு, 500-600 ரூபாய் ஊதியம்தான். 500 ரூபா, 600 ரூபா, 2000 ரூபா, அதை வச்சு தான் குடும்பம் நடத்தணும். ஏன் இது நான் இங்கே சொல்கிறேன்னா, பழசை மறக்கக்கூடாது. நம்ம இன்றைக்கி மாரியம்மன் கோயிலில் நம்ம இன்றைக்கி இருக்கிறோம்னா, நம்ம 99 எப்படி இருந்தோம் என்ன செய்யக்கூடாது, மறக்கக்கூடாது. 99 என்னுடைய மாத வருமாய் 1200 ரூபா. அது எப்படி மறக்கும்? 99 1200 ரூபா தான் என்னுடைய மாத வருவாய். இன்றைக்கு வந்து பென்ஷனில் நம்ம வாழ்கிறோம் கவர்மெண்ட்டில் இருந்து. அதனால் கண்ணுக்கு மை போட்ட கதையெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும்னு கேட்கக்கூடாது. அதை வந்து விடியற் காலம் 3 மணிக்கு வருவோமுங்க. வந்து காலையில் ஸ்கூலுக்கு போகணும். என்ன போட்டாலும் இது மை போகாது. அளவுக்கு அதிகமாக சோப்பு போட்டிங்கன்னா கண்ணு வலிக்கும். ஆனால் இப்போ தடவி எடுத்தாலும் என்ன சார் மேக்கப் போட்டுறீங்கன்னு கேட்பானுங்க பசங்க. அது சுத்தமாக போகிறதுக்கு 3 நாள் ஆகும். நம்ம மேக்கப் போட்டால் போயிடும் சார். அது கேரளாக்காரங்க அந்த மூலிகையெல்லாம் சேர்த்து போடுவாங்க. கயற்கண்ணாள், அதனால் கண்ணை எதோட ஒப்பிட்டாங்க? இது மட்டுமே காரணம் கிடையாது மீனோட ஒப்பிட்டதுக்கு. மீன் தன்னுடைய முட்டைகளை எப்படி இளம் உயிரினமாக மாற்றுகிறது? பார்வையினால். அங்கையர்கண்ணி மீனாட்சிக்கு என்ன சிறப்புனா, மீனாட்சியை அங்கையர்கண்ணின்னு சொல்கிறோம்னா, மீனாட்சி தன்னுடைய பார்வையினால் உயிர்களை வாழ வைக்கிறாள். மீன் வந்து முட்டையிட்டு விட்டு அந்த முட்டையிலிருந்து கொஞ்சம் தூரத்துக்கு போயிடும். அது மீன் முட்டையை நீங்கள் தண்ணியில் மிதக்கிறத பார்த்துருக்கணும். நான் பார்த்ததுனால பேசுகிறேன், ப்ராக்டிக்கலாக பேசிகிட்டு இருக்கேன். தண்ணியில் வந்து கொலன்னு வெண்டைக்காயை ஊற போட்டால் ஒரு அப்படி கொலன்னு மிதக்கும். அதுக்குள்ளே இந்த இது இருக்குது பாருங்கள், இந்த கசகசா, அதை வெண்டைக்காய் இதுக்குள்ளே போட்ட மாதிரி மிதக்கும். இந்த மீன் ரொம்ப தூரத்தில் போய் நின்று அதை பார்க்குறதெல்லாம் நம்ம பார்க்க முடியாது. அது எப்போ பார்க்குறது நமக்கு தெரியாது. அது பார்க்கும்போது எதாயிரும், மீன் அது குஞ்சு அதில் தோன்றும். மீன் பார்த்து உயிரினத்தை உருவாக்கும், ஆமை நினைத்து உருவாக்கும், கோழி ஸ்பரிசத்தால் உருவாக்கும். இது நம்முடைய சித்தியாரில் கடைசியில் சொல்லியிருக்குது. சித்தியாருங்கிற நூலில் கடைசியில் இருக்குது. ஒரு குரு ஒரு சீடனுக்கு இந்த 3ஐயும் கொடுக்கலாம். ஸ்பரிசத்தால் அருள் வழங்கலாம், பார்வையால் வழங்கலாம், அடுத்தது அந்த நினைத்து வழங்கலாம். யோக தீக்கைன்னு பேர், அதுக்கு யோக தீக்கைன்னு பேர். காவி சேரும் கயல் கண்ணால் பங்கா, உந்தன் கருணையினால் உன்னுடைய அருளால் பாவியேற்கும் உண்டாம. நான் ஒரு பாவி, மாணிக்கவாசகர் சொல்கிறேன். பார்த்தீங்களா, புண்ணிய மூர்த்தி எங்கு புண்ணியர்களெல்லாம் புண்ணிய முனிவருங்குன்னாரு. மாணிக்கவாசகரும் புண்ணிய முனிவர் தான், தன்னை யாருங்கிறாரு? பாவிங்கிறார். அதாவது நம்ம வகுப்பில் அடிக்கடி சொல்லிகிட்டு இருக்கிறோம், தவறு செய்தவன் தன்னை நல்லவன் என்பான், நல்லவர்கள் தங்களை பாவி என்று சொல்லிக்கொண்டு. அவர்களுக்கு சின்ன பிழை கூட எதா தெரியும், பெரிய பிழையாக தெரியும். நமக்கு பெரிய பிழையும் சாதாரணமாக தெரியும். நான் ஸ்கூலில் இருக்கும்போது பையன் பிட்டடிச்சிருவான், பிட்டடிச்சு ரெக்கார்டு பூர்வமாக சிக்கிடுவான். பேரண்ட்ஸை கூப்பிட்டு விட்டு அவங்க அப்பாட்ட சொல்லி பையனை திருத்திடலாங்கிறது வர சொல்லி பேசுவோம். என்ன புதுசாக தப்பு பண்ணிட்டான், ஊர் உலகத்தில் வேறு தப்பே நடக்கலையா, நீங்கள் என்ன திருந்துறதுக்கு பிறந்துட்டீங்களா, அப்படி யார் வந்து பேசுவா? பேரண்ட்ஸ் பேசுவாங்க. காரணம், யாருமே எதற்கு ரெடி இல்லை, தவறுகளை ஒத்துக்கொள்வதற்கு யாரும் தயார் கிடையாது. பிறகு நாங்கள் அந்த முயற்சியை விட்டுருவோம், அந்த முயற்சியை கைவிட்டோம். பேரண்ட்ஸ் இப்படி பேசுகிறாங்க, என்ன செய்கிறதுன்னு விட்டுருவோம். மாணிக்கவாசகர் தன்னைத்தானே யாருங்கிறாரு?
பாவியேக்கு உண்டாமோ பரமான, எனக்கும் உண்டாமோ எதிர்மறை, எனக்கெல்லாம் கிடைக்காதுன்னு அர்த்தம். நானேயோ தவம் செய்தேன், எதிர்மறை, எனக்கெல்லாம் எங்கே ஆனந்தம் கிடைக்க போகுது அப்படிங்கிறார். இதைத்தான் நான் டெய்லி வகுப்பில் சொல்லிகிட்டு இருக்கிறேன். ஞானிகளே இப்படி புலம்புறதுனால தான் நாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். நான் நேற்று கூட சொன்னேன், குரு அருளால் நம்ம எல்லாத்தையும் அடைகிறோம். ஆனால் குரு நமக்கு கருணையினால் எல்லாத்தையும் தந்துட்டார். ஆனால் அதற்கான தகுதி நம்மக்கிட்ட இல்லைங்கிற உணர்வு ஒவ்வொரு நிமிஷமும் இருந்தால் மட்டும்தான் நம்ம நம்ம நிலையில் என்ன செய்ய முடியும், அடுத்த ஸ்டேஜுக்கு போக முடியும். இந்த ஒரு வார்த்தை போதும். மாணிக்க வாசகரை தன்னை யாருங்கிறாரு? சிவபிரகாசம் கடைசி மந்திரம் என்ன சொல்லுது? இருவினை ஒப்பு மலபரிபாதம் சத்தினிபாதம் வந்தவனுக்கு தான் தீக்கைன்னு சொல்லுது. அப்படின்னா 500 வருஷம் காத்திருக்க வேண்டியது தான். சிவராத்திரியில் இருவினை ஒப்பு மலபரிபாகம் சத்தினிபாதம் அடைந்தவர்களெல்லாம் வாருங்கள் அப்படின்னா குருநாதர் மட்டும்தான் இருப்பார். ஏன்னா சிவபெருமான் வருவார். இருவினை ஒப்புனா என்னது? நல்லது கெட்டது சமமாக நமக்கு தெரியுதா? தெரியலல்ல, நமக்கு தெரியலல்ல. நல்லதில் மகிழ்ச்சி அடைகிறோம், கெட்டதில் பதட்டம் அடைகிறோம்ல, அது வரக்கூடாதுல்ல, நமக்கு அது வருதில்ல. மலபரிபாகம்னா அறியாமை ஒடுங்க ஆரம்பிச்சிருக்கணும்ல, ஒடுங்க ஆரம்பிச்சிருக்கதா நமக்கு என்ன இருக்குது? அறியாமை இன்னும் இருக்குது. இன்னும் கோவப்படுறோம், இன்னும் பதட்டப்படுறோம், இன்னும் சிலரை நமக்கு வேண்டியவர்களாகவும் சிலர் வேண்டாதவர்கள் பார்க்குறோம். அதுக்கு நிர்வாகம் காரணங்கிறோம். என்ன சொன்னாலும் அது ஒரு குறை தானே. அதுக்கு நீங்கள் என்ன காரணம் சொன்னாலும் அது ஒரு குறை தானே. சராசரி மனிதனாவது நம்ம இருக்க முடியுது நம்மளால். ஞானிகள் அப்படி இருக்கலையா? என்ன சொல்கிறீங்க? அதையெல்லாம் நம்ம யோசித்து பார்க்கணும். சத்தினிவாதம்னா அருள் நமக்கு இறங்கணும், அருள் நம்ம மேலே இறங்கணும். ஒரு சாதாரண ஒரு மழையே நம்ம மேலே இறங்குற மாதிரி இல்லை, அருள் எப்போ இறங்க. நம்ம வந்தாலே எங்கள் ஸ்கூல் பையன் சொல்லுவான், சார் நீங்கள் வரவும் மழை நின்று சார், நீங்கள் போனால் வந்துடுது அப்படிம்பா. பாவியர்க்கு உண்டாமோ பரமானந்த பழங்கடல் சேர்ந்து. அடுத்த வரி நம்ம அதிகமாக பயன்படுத்துறது இல்லை சைவத்தில். இந்த வரி ரொம்ப முக்கியம் சார். அந்த ஊன்கட்டு உயிர்கட்டுக்கு சமமான வரி. ஊன்கட்டு உயிர்கட்டு அடிக்கடி சொல்கிறோம், இதை சொல்கிறது இல்லை. பாருங்க, ஆவி, ஆவினா ஆன்மபோதம், உயிரினுடைய சிற்றறிவு. யாக்கை உடல் உணர்வு. அதாவது ஞானிகளுக்கு பதிஞானம் தான் இருக்கும், என்ன ஞானம் இருக்காது, பசு ஞானம் இருக்காது. அதுதான் ஆவி. யாக்கைங்கிறது உடல் உணர்ச்சி அவங்களுக்கு இருக்காது. யாக்கை யான் எனது, அவங்களுக்கு அகப்பற்றும் இல்லை புறப்பற்றும் இல்லை. ஆன்மானா ஆன்மாவா புரிஞ்சு வச்சுருப்பாங்க, உடம்பை ஆன்மான்னு சொல்ல மாட்டாங்க. நம்ம எதை ஆன்மாவா வேறாக நான் எது, உடம்பை ஆன்மாவாக நம்ம நினைக்கிறோம். டாக்டர்கிட்ட போய், டாக்டர் என்னுடைய ஆன்மா நல்லா தான் சார் இருக்குது, உடம்புக்கு தான் சார் பிரச்சனை அப்படின்னா டாக்டரே சந்தேகப்படுவார், உண்டா இல்லையா? அதாவது டாக்டர் எனக்கு ஃபீவர் தானே சொல்கிறோம், என்ன சொல்லணும்? எனது உடல் என்றலின், எனது உடம்புக்கு சரியில்லை, நான் அடிப்படையில் நன்றாக தான் நல்லா இருக்கிற மாதிரி தெரியலையே பார் டாக்டர், புரியுதா? அதனால் நாம் ஆமாம் வேறு ஏதாவது வித்தியாசமான ட்ரெஸ்ஸை போட்டுட்ருவார். எனவே ஆன்மாவினுடைய அறிவு போய் பதிஞானம் வரணும், உடம்பு எண்ணம் போகணும், உடம்பை ஆன்மான்னு நினைக்கிறது போகணும், பொருள் பெற்று போகணும். யான் எனது என்றவரை கூத்தாட்டு வானாகி நின்றாயை என் சொல்லி வாழ்த்து எனது என்று யாதும் என்ற அந்த ஒரு வார்த்தை போதும் சார். நீங்கள் இவ்வளவு விளக்கவே வேண்டாம், எல்லாமே போகணும்ட்டார். யாதும் இன்றி அறுதலே, அறுதல்னா நீங்குது. சைவத்தில் இதெல்லாம் வேண்டாம் வேண்டானாலே முகமெல்லாம் மாறிடுறாங்க. ஆனால் பேசிக் இதுதான். எல்லாத்தையும் விட தயார் இல்லைன்னா ஆனந்தம் கிடையாது. நீங்கள் விட வேண்டாம், ஆனந்தமும் கிடையாது, அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. ஆனால் சைவத்தில் கொஞ்சம் விடணும் அப்படின்னு சொல்லிட்டா, வள்ளுவர் அப்படி சொல்லலையா, நீ எது இப்படி சொல்லிட்டலையா, யார் உனக்கு இப்படி சொல்ல சொன்னது அப்படின்னு கேட்குறாங்க. ஆனால் நீங்கள் மாணிக்கவாசகர் சொல்லிட்டாரு, யாதுமின்றி அறுதலேன்ட்டார். பட்டினத்தார் பத்திரகிரியார் ஒரு திருவோடு வச்சுக்கிட்டு நாய் கூட படுத்திருந்ததையே யாருன்ட்டார், ஒரு குடும்பஸ்தன் இல்லறத்தான் அப்படின்ட்டார். ஒரு திருவோடு கையில் வச்சுருந்ததுக்கு பக்கத்தில் ஒரு நாய் படுத்து கிடந்ததுக்கு அவரை பத்திரகிரியாரை பட்டினத்தார் இவன் ஒரு குடும்பஸ்தன் அப்படின்ட்டார். அப்போ நம்மெல்லாம் எவ்வளோ பெரிய குடுமி, புரியுதா? இந்த குடும்ப தலைவன் அர்த்தம். நம்மளாம் எவ்வளோ பெரிய குடும்பஸ்தானாக இருக்கிறோம் நினச்சி பார்க்குறோமா? நீங்கள் இன்னைக்கு கற்றுக்கிடுங்க, பதிஞானம் வரணும். நான் இதை சொல்லிகிட்டே இருக்கிறேன், சொன்னால் உங்களுக்கு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா நான் ஏதோ சும்மா சொல்கிறேன்னு நினச்சிக்கிறீங்க. நான் ஏன் சொல்கிறேன்னா, எனக்கு நான் பயன்படுத்துகிறேன், அது எனக்கு மறக்க மாட்டுக்கு உங்கள்கிட்ட சொல்கிறேன், அவ்வளோதான். நீங்கள் திருந்தலைன்னு அதுக்கு மாரியம்மன் தான் பொறுப்பு, நானாக பொறுப்பு. உங்களை படைச்சது மாரியம்மன், மாரியம்மன் தான் உங்களை திருத்தணும், என்னையும் மாரியம்மன் தான் திருத்தணும்.
உடல் உணர்ச்சி போகணும். உடல் உணர்ச்சி போகணும்னா என்ன அர்த்தம்னா, உடம்புக்கு வரக்கூடிய எதுவும் நம்மை பாதிக்கக்கூடாது. ரமண மகரிஷியை உடம்புக்கு வந்தது அவரை பாதிச்சுதா? இல்லை, இல்லை. உடம்புக்கு வந்தது அவரை பாதிக்கக்கூடாது. அதாவது இந்த அலெக்சாண்டரோட நேரடியாக போர் செய்த மன்னன் யார்? போரஸ் என்ற புருஷோத்தமன். அவன் தான் நேரடியாக யார்கிட்ட சண்டை போட்டான்? அலெக்சாண்டர்கிட்ட சண்டை போட்டான். அந்த அலெக்சாண்டர் படை பெரியது, புருஷோத்தமன் படை சின்னது. அப்போ அந்த போரஸுடைய படை பயங்கரமாக எதிர்த்து சண்டை போடுது. அப்போ அலெக்சாண்டர் மாறு வேடத்தில் இரவு நேரத்தில் இவங்கக்கிட்ட ஏதோ ஒரு ரகசியம் இருக்குது, அதை கண்டுபிடிக்கணும்னு முயற்சி பண்ணுறார். பார்த்தா ஒரு மரத்தடியில் ஒரு குரு உட்கார்ந்துருக்கிறார். அவரை வாட்ச் பண்ணுறார். அவர் வர்றவங்கிட்டலாம் என்ன சொல்கிறாருன்னா, இந்த ஞானத்தை போதிக்கிறார். இந்த உடம்புங்கிறது ஒரு சட்டம் மாதிரி தான், இது போகிறத பற்றி கவலைப்படக்கூடாது, சமயத்துக்காக நாட்டுக்காக இது போனால் போகட்டும், இப்படி போதிக்கிறார். அப்போ அவர் முடிவு பண்ணிட்டார், இவர் கொடுக்குற ஞானம்தான் இவனை போர்க்களத்தில் இப்படி நிற்கிறானுங்கன்னு கண்டுபிடிச்சி அவரை எங்கே கூப்பிட்றாரு? தன்னுடைய நாட்டுக்கு கூப்பிட்றாரு. போரஸுடைய வரலாற்றில் வருது. உண்மை வரலாறு என்னென்னா, அலெக்சாண்டர் தான் அவர்கிட்ட தோற்றார். ஆனால் ஆங்கிலேயர்கள் யார் தோற்றதாக வரலாறு எழுதினார்கள்? போரஸ் தோற்றதாக எழுதினார்கள். அதுதான் உண்மை வரலாறு. மராட்டிய வீரன் சிவாஜி பெரிய போர் வீரன், ஆனால் ஆங்கிலேயர்கள் மலை எலினாங்க. யாரை பார்த்து? மராட்டிய வீரன் சிவாஜியை மலை எலினாங்க, அவனை டவுன் பண்ணுறதுக்காக. ஆங்கிலேயர்களுடைய அந்த பிரித்தாளும் சூழ்ச்சியில் அதை சொன்னாங்க. அதெல்லாம் வரலாறு, அதுக்குள்ளே போனால் நிறையா வரும். இந்த போரஸை அந்த முனிவரை பற்றி சொன்னதுனால ஒரு செய்தி சொல்கிறேன். அதாவது டயோஜனிஸ் அப்படின்னு ஒரு அறிஞர், லியோ டயோஜனிஸ்னு ஒரு அறிஞர், ஒரு பாலைவனத்தில் அலெக்சாண்டர் அவரையும் சந்திக்கிறார். லியோ டயோஜனிஸ் அவர் அலெக்சாண்டர் சந்திக்கிறாரு. சந்திக்கும்போது எங்கே போகிறான்னு கேட்குறாரு. நான் உலகத்தை வெல்றேன்னு தானே வந்தார். த கிரேட் எம்பையர் அலெக்சாண்டர் அப்படி தானே வந்தார். உலகத்தை வெல்ல போகிறேன்னு சொல்கிறார். அப்போது அந்த டயோஜனிஸ் சொல்கிறாரு, உன்னை வென்று விட்டாயாங்கிறார். இல்லை, நான் என்னை வெல்றதுன்னா எனக்கு என்னன்னு தெரியல, உன்னை வெல்லாமல் உலகத்தை வெல்ல முடியாது அப்படின்னார். அவர் என்ன பொருளில் சொல்லிட்டு இருக்காருன்னு இவனுக்கு தெரியல. உலகத்தை வென்று என்ன பண்ண போகிறேன்னார். அதையெல்லாம் நான் உலகத்தை வென்ற பிறகு நான் யோசிக்கிறேன்னார். உலகத்தை ஒரு நாள் வெல்ல முடியாதுன்னார். இல்லை, நான் உலகம் முழுவதும் வென்ற பிறகு தான் நான் என் நாட்டுக்கு திரும்புவேன்னார். அது ஒரு நாள் உனக்கு நடக்காது அப்படின்னார். ஆக்சுவலாக அந்த முனிவர் சொன்னது தான் நடந்தது. அலெக்சாண்டர் தன்னுடைய கண்டத்திலிருந்து புறப்பட்டு ஆசியா தன் நாட்டுக்கு போய் சேரல. இடையில யாராக இறக்குறாரு? பேஷண்டாக இறக்குறாரு. யார் சொன்னது தான் நடந்தது? லியோ டயோஜனிஸ் சொன்னது தான் நடந்தது. ஆமாம், அந்த ஞானி சொன்னது தான் நடந்தது. அப்போ அந்த ஞானி உலகத்தை வென்று என்ன பண்ண போகிறான்னு கேட்டார். உலகத்தை வென்று நான் மகிழ்ச்சியாக இருக்க போகிறேன்னாரு. மகிழ்ச்சியாக இருப்பதற்கு உலகத்தை வெல்வதற்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்டார். இந்த நாய் அவர் பக்கத்தில் ஒரு நாய் படுத்து கிடக்குது. இந்த நாய் மகிழ்ச்சியாக தான் இருக்குது. எந்த உலகத்தை வென்றது இது? புரியுதா? மகிழ்ச்சியாக இருப்பது தான் உன்னுடைய நோக்கம் என்றால் நீ உலகத்தை வெல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இப்படியெல்லாம் யாருக்கு உபதேசம் பண்ணார்? டயோஜனிஸ் சொன்னதை யார் கேட்கல. அலெக்சாண்டர் கேட்டிருந்தான்னா பத்திரமா இருந்திருக்கலாம். இந்த செய்திகளெல்லாம் வரலாறு. இதையெல்லாம் நீங்கள் இந்த திருவாசகத்தோடு நீங்கள் சொல்லுங்கன்னு நான் சொல்லலை. இதெல்லாம் தெரியணும். நம்ம நாட்டு ஞானிகளுடைய பெருமை தெரியணும். சும்மா நீங்கள் திருமுறை பேசுகிறேன், சித்தாந்தம் பேசுகிறேன்னு பேசி தான் இருக்கிற கூட்டத்தை கலைச்சது. எல்லாத்தையுமே சொல்லிக் கொடுக்கணும். எல்லாருக்குமே எல்லாம் தெரியணும். என்ன சொல்கிறீங்க? ஆமாம், அதைத்தான் இப்போ இந்த ஞானி இதில் பொருந்தி வர்றார். பார்த்தீங்களா? ஆவி யாக்கை யான் எனது என்று யாதும் இன்றி அறுதலே. எல்லாத்தையும் விடணும். அடுத்த மந்திரத்தின் பொருள் பார்த்துட்டு கிளம்பிடலாம். அடுத்த மந்திரத்தையும் இதே மாதிரி பிரிக்கணும். இதில் முதல் வரி பார்க்காம விட்டுட்டோம். மேவும் உந்தன் அடியாருள் விரும்பியானும் மெய்மையே. இதை நான் அடைகிறதுக்காக, இந்த நிலைக்கு நான் வர்றதுக்காகத்தான் மேவும் உன்னுடைய அடியார் கூடவே இருக்கிறேங்கிறார். உன்னுடைய அடியார் கூடவே நான் இருக்கிறதே இதுக்காகத்தான். நம்மால் அடியார் கூட ஏன் இருக்கிறேன்னா, டூரிசம் ஏஜெண்டாக உட்காந்து டூரிஸ்ட்டுக்கு ஆள் பிடிக்கிறான். யாருக்குள்ளே உட்காந்து? சிவனடியார்கள்கிட்ட உட்காந்து என்னென்னமோ நடக்குது. எதை தவிர? சைவத்தை தவிர எல்லாம் நடக்குது. மேவும் தன் அடியாருள் விரும்பியானும் மெய்மை. மெய்மைனா உண்மையா நான் சிவனடியார்கள் மத்தியில் இருக்கிறதே இந்த ஆனந்தத்தை அடையணும், இந்த எல்லாத்தையும் விடணும். அதுக்கு தான் அடியார்கள் மத்தியில் எதுக்காக வரணும்? எல்லாவற்றையும் விடுவதற்காக வரணும். ஆனால் அடியார் மத்தியில் வந்த பிறகு தான் மக்கள் எல்லாவற்றையும் அடைகிறாங்க. பார்த்தீங்களா? இவ்வளோ அழகான மந்திரம். அடுத்த மந்திரத்தை
பேரா ஒளியாங்கிறதுலேருந்து கடைசி வரைக்கும் சொல்லிட்டு மீதி இருக்கிற பகுதி அதுக்கு பிறகு சொல்லணும். பேரா நீங்காத, ஒளியா அழியாத, பிரிவிலா பிரிவில்லாத இறைவனுக்கு அடைமொழி பாருங்கள். உலகத்தில் நம்ம இந்திய ஞானிகளை தவிர யாராலும் இப்படி சொல்ல முடியாது. இறைவன் எனது பிரியாதவன், நீங்காதவன், அழியாதவன், பிரியாதவன், மறக்க முடியாதவன், நினையா அறிவிலா. நினையா மறவா நினையான என்ன அர்த்தம்? இறைவன் மறப்பதற்குரியவனும் அல்ல, நினைப்பதற்குரியவன் இல்லை. மறவாதே, மறக்காமல் நினைப்பதற்குரியவன். இறைவன் மறப்பதற்குரியவனும் அல்ல, நினைப்பதற்குரியவனும் அல்ல, மறவாதே நினைப்பதற்குரியவன். மறவாதே பித்தா பிறைசூடி பெருமானை அருளாளா பித்தால் மறவாதே நினைக்கின்றேன் மனத்துன்னை வைத்தாய் பெண்ணை தென்பால் வெண்ணை நல்லூர் அருட்துறையுள் தா உனக்கு ஆளாய் இனி அல்லேன் எனலாமே இன்னும் சுந்தரர் கேட்டது இந்த இடம்தான். அதையெல்லாம் நம்ம அதில் யோசிக்கணும். நினைவா அறிவு அளவிலா அளவற்றவனாக இருக்கிறான். மாளா, மாளா என்பதற்கு தொலையாதன்னு பொருள் சொல்கிறாங்க. மாளான்னா தொலையாத. இப்போ நம்ம பிறந்த ஊருக்கு போகிறோம். 10 வருஷத்துக்கு முந்தி நம்ம வரும்போது இந்த அரசு மடித்தடியில் ஒரு தாத்தா உட்காந்துட்டே இருப்பார். இப்போ எங்கே அப்படின்னா என்ன சொல்கிறாங்க? அவர் காலமாயிட்டான்னு சொல்கிறாங்க. உண்டா இல்லையா? இந்த மாளுதல் என்பது மானிட இயல்பு. யாருக்கு கிடையாது? இறைவனுக்கு கிடையாது. தொலையாத, தொலைதல். இந்த இடத்துல தொலைதல் அர்த்தம். இன்பமா கடலை. இறைவனுக்கு இப்படி ஒரு அடைமொழி இந்திய ஞானிகளால் தான் சொல்ல முடியும். பேராதவன், ஒளியாதவன், பிரிவில்லாதவன், மறக்க முடியாதவன், நினைப்பு மறப்பு நினைப்பு கடந்தவன், அளவில்லாதவன், மாளாதவன், இன்பமானவன், கடலானவன். சார் எவ்வளவு பெரிய வரி! பேரா ஒளியா பிரிவிலா மறவா நினையா அளவிலா மாளா இன்ப மாகடலே. அறவே பெற்றார் நின்னடியார். அறவேனா முழுவதும் அர்த்தம். அறவே பெற்றார் நின்னடியார். உன்னுடைய அடியார்கள் எல்லாம் உன்னடியார்னு சொல்றாருன்னா மாணிக்கவாசகர் இன்னும் யாருடைய அடியாரா தன்னை கருதலை. தன்னை இறைவனுடைய அடியாரா இன்னும் ஒரு லிஸ்ட்டில் கொண்டு வரல. உன்னடியாருங்கிறாரு, நாங்கன்னு சொல்லலை. மாணிக்கவாசகர் தன்னை இன்னும் யாருடைய லிஸ்ட்டில் கொண்டு வரல, அடியார் லிஸ்ட்டில் கொண்டு வரல. இதைத்தான் நான் உங்களுக்கு படித்து சொல்கிறேன். சொன்னால் நீங்கள் அது ஏன் சொல்கிறேங்கிறது நிறைய பேருக்கு தெரியறதில்லை. பெரிய ஞானிகள் எப்படி சொன்னாங்கிறத பார்த்து நம்ம வேகமாக ஓடாமல் பிரேக் போட்டு எங்கெங்கெல்லாம் தவறு நடக்குது, நம்ம இன்னும் போக வேண்டிய தூரம் என்ன, அதை கண்டுபிடிக்கணும். அறவே பெற்றார் நின்னடியார்னா இப்போ நம்ம ஒருத்தர் சொல்கிறோம், உங்கள் சொந்தக்காரங்கெல்லாம் வந்திருக்கிறாருன்னு ஒருத்தர் சொன்னோம்னா அப்போ நம்ம யார் இல்லைன்னு அர்த்தம்? உங்கள் சொந்தக்காரங்கெல்லாம் வந்திருக்காரு சார், நம்ம யார் இல்லைன்னு அர்த்தம்? அல்லன்னு தானே அர்த்தம். நின்னடியார் அந்தமின்றி அகம் நகவும் முடிவில்லாத உருகணும். உருக்கம் முடிவில்லாமல் நடக்கணும். இடையராது உருக்கம் நிகழும். இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்வு. நமக்கு உருக்கம்ங்கிறது மெதுவாக தான் வரும், அப்படி வராது. வெள்ளிக்கிழமை 1.5 மணி நேரம் வரும், அவ்வளோதான். அப்புறம் அடுத்த வெள்ளிக்கிழமை தான் வரும். அதுக்கிடையில் நமக்கு என்ன செய்யாது, வராது. அப்படி வர ஞானிகள் எப்போது எப்படி இருந்திருக்காங்க? உருகி கொண்டே இருந்திருக்காங்க. அடியார் அந்தமின்றி அகம் நெகவும், அதாவது முழுவதும் உன்னை பெற்றவர்கள் அவங்க தான் அடியாருங்கிறார். யார் அடியார்? இலக்கணம். அடியாருக்கு இலக்கணம் சொல்லுங்க. இந்த முதல் வரி தான் சார் அடியாருக்கான கிராமர். இறைவனை முழுவதும் பெற்றவர்கள் அடியார். இப்போ நாமெல்லாம் சிவனடியார்னு சொல்கிறோம். இறைவனை முழுவதும் பெற்றுட்டிங்களா? பெற்றுட்டோமா? நான் பெறல சார். உங்களை பார்த்தா பெற்ற மாதிரி தெரியுது. நீங்களாம் வீட்டு முன்னால் ஜீவன் முக்தன் கூட போடலாம், புரியுதா? ஜீவன் முக்தர் மிஸ்டர் எக்ஸ், ஜீவன் முக்தர் மிஸ்டர் ஒய் அப்படின்னு போர்டு போட்டுக்கலாம். மாணிக்கவாசர் சிவனடியாருக்கு இலக்கணம் சொல்கிறார். திருநீர் பூசிட்டதுனாலேயோ ருத்ராட்சம் கட்டிட்டதுனால யாராக முடியாது. அறவே பெற்றார் நின்னடியார்னார். அறவே பெற்றார் நின்னடியார். சிவராத்திரி வந்த பிறகு அடுத்த சிவராத்திரிக்கு தானே நம்ம ஆட்களுக்கே பக்தி வருது. சிவராத்திரிக்கு லட்சக்கணக்கில் கூடுறாங்க, அப்புறம் திரும்ப அடுத்த சிவராத்திரிக்கு கூடுறாங்கன்னா இடையில என்னாச்சு? பக்தி என்னாச்சு? சிவராத்திரியின் நோக்கம் என்ன? சிவலிங்கத்துக்கு முன்னால் வழிபாடு செய்யணும், அபிஷேகம் ஆராதனை பார்க்கணும். 2வது நோக்கம் பூஜை பண்ணணும். 3வது நோக்கம் தீக்கை வாங்கணும். இதை தவிர எல்லாம் நடந்ததுன்னா அது எப்படி சிவராத்திரி வழிபாடாகும்? கேள்வி தப்பா ரைட்டா? ஆமாம், இது தவிர எல்லாம் நடந்தால் எப்படி சிவராத்திரி ஆகும்? திருமுறை பாடணும், வேதம் பாடணும், திருமுறை பாடணும், வேதம் பாடணும், ஆகமம் பாடணும், சைவ சித்தாந்தம் பேசணும். இது எல்லாமே நாங்கள் செஞ்சதுனால தான் சொல்கிறேன். இந்த சிவராத்திரிக்கு இது எல்லாமே எங்கள் குரு செய்தார். மடத்தூர் கோயிலில் தீக்கை நடந்தது, சொற்பொழிவு நடந்தது, திருமுறை பாடப்பட்டது. அதுதான் சிவராத்திரி. சிவராத்திரின்னு லட்சக்கணக்கு பேர் ஒரு இடத்துல கூட்டிட்டா அது சிவராத்திரி ஆகிடாது. நம்மளா சொல்லிவிடலாம் சிவராத்திரின்னு.
கம்பல்சரி சிவலிங்கத்துக்கு முன்னால் நின்று என்ன பார்க்கணும்? 4 கால பூஜை பார்க்கணும். கம்பல்சரி நீங்கள் பூஜை பண்ணணும். கம்பல்சரி அங்கு தீக்கை வழங்கப்படணும். கம்பல்சரி திருமுறை பேசப்படணும். வேதம், ஆகமும், திருமுறை, சித்தாந்தம் சிந்திக்கப்படணும். இதுதான் கண்டிஷன். 5வது கண்டிஷன்லாம் பொருந்தாது. இந்த 5 நிகழணும். உலகத்தில் எந்த மூலையில் நடந்தாலும் இதுதான் விதி. இந்து சமயம் வகுத்த விதி இதுதான். புரியுதா? அதான் அறவே பெற்றார் நின்னடியார் அந்தம் இன்றி அகம் நகவும். அடுத்து தன்னை பற்றி சொல்கிறார் பாருங்க, புறமே கிடந்து. பாருங்க, இனிமேலாவது கொஞ்சம் திருந்துவோங்க நம்ம எல்லாரும். நான் புறமே கிடந்தேங்கிறார். நீங்கள் கேட்டால் என்ன சொல்கிறீங்க? நம்மெல்லாம் சைவம் ஆரம்பித்து வருஷம் என்ன ஆச்சுது? அதெல்லாம் 30 வருஷமாக இதுதானே சார் வேலையே நடக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். பாருங்கள், நினச்சி பாருங்கள், இந்த வரியை நினச்சி. புறமே கிடந்து புலை நாயே. நான் ஒரு புறமே கிடந்தேன். நான் ஒரு நாய். அதுவும் புலை நாயினர். புலைனா கீழானன்னு அர்த்தம். புலையர் என்பது ஒரு ஜாதி கிடையாது. என்கிட்ட பண்பு இல்லைன்னா நான் புலையன், அவ்வளோதான். பண்பு இல்லாதவன் அர்த்தம். மலைப்பகுதியில் வாழ்கிறவங்ககிட்ட நம்மளை விட நிறைய நல்ல பண்பு இருக்குது. உண்மையில் புலையன் நான் தான். நல்ல பண்பு இல்லைன்னா அந்த உயிர் யாராயிரும்? அதுதான் சொன்னார். புலை நாயே புலம்புகின்றேன் உடையானே. நான் புலம்புறேன். உங்ககிட்ட ஏன் இதை சொல்கிறேன்னு தெரியுமா? நீ தான் ஓனர் எனக்கு. எல்லாத்தையும் சொல்ல முடியுமா? உடையானே, நீ தான் எனக்கு ஓனர். பெறவே வேண்டும் மெய்யன்பு. ஒன்று செய்ய சாமிகிட்ட சொல்கிறார். நான் அவங்களுக்கு இருக்கிறதெல்லாம் கேட்கல. உன்னை தானே நான் கேட்கவே இல்லை. அன்பையாவது கொடு, எதையாவது கொடு, சாதனத்தையாவது கொடு. இப்போது அப்பா சம்பாதிச்ச பணத்தை தர்றது வேற, அப்பாவுடைய லேண்டில் ஒரு கொஞ்சம் ஏக்கரை எழுதி வச்சு விவசாயம் பண்ணி புழைச்சிக்கன்னு கொடுக்கறது வேறு. இப்போ மாணிக்க வாசகர் நீங்கள் சம்பாதிச்ச காசு நான் கேட்கல, அது நிறைய பேருக்கு கொடுத்துட்டீங்க, அது தகுதி உள்ளவங்க வாங்கிட்டாங்க. எனக்கு எதையாவது கொடுங்க. இப்போ கொஞ்சம் ஏக்கரை எழுதி வச்சிங்கன்னா அதை சாதனமாக பண்ணி சம்பாதிச்சிருவேன். எனக்கு எதை கொடுங்க? அன்பை கொடுங்கன்னு கேட்குறேன். அற்புதமான மந்திரம் அல்ல சார். அறவே பெற்றார் நின்னடியார் அந்தம் இன்றி அகம் நகவும் புறமே கிடந்து புலை நாயேன் புலம்புகின்றேன் உடையானே. பெறவே வேண்டும் மெய்யன்பு, பெறவே வேண்டும் மெய் அன்பு. குழந்தைகள் கூட கச்சேரி பண்ண போகிறோம். நாங்கள் அதை ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கிறேன். இவன் ஓவர ஆடுறானுங்க. நான் என்னை விட்டால் பாட ஆள் இல்லைங்கிறான். பெறவே வேண்டும் மெய்யன்பு, பேரா ஒளியா பிரிவிலா மறவா நினையா அளவிலா மாளா இன்ப மா கடலே பாடுறார் என்று நிறைவு செய்வோம். இந்த அளவில் வகுப்பை நிறைவு செய்வோம். அனைவருக்கும் நன்றி சொல்லி நிறைவு செய்வோம். வாழ்த்து சொல்லுக்கன்னா இந்த எடுத்து பாடு. அந்த நோட்டுக்கு வேலை முடிஞ்சுதா? அந்த நோட்டை வச்சு செக் பண்ணிட்டு போயிடுவோம். ஃபோட்டோ எடுங்க, ஆடியன்ஸ் எடுங்க. இந்த நீ பாடு.